ஆன்லைன் கல்வி நேயர்களுக்கு வணக்கம். நேற்றைய நைட்டு 12 மணிக்கு மேலே ட்விட்டரில் ஒரு மிகப்பெரிய ஒரு அலை ஏற்பட்டிருக்கு. என்னடா அப்படின்னு உள்ளே போய் பார்த்தா ஜனநாயகன் படத்தை ரிலீஸ் பண்ணி விட்ருக்காங்க. மொத்த படமுமே ஆன்லைனில் ரிலீஸ் ஆகிருந்துச்சு. நிறைய கிளிப்ஸ் எல்லாமே இப்போ ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு. இந்த படத்தை ரிலீஸ் பண்ணவங்க மேலே கேஸ் போட்டதாகவும், இந்த படத்தை லீக் பண்ணுறவங்க, அது போக அந்த படத்தை ஸ்ப்ரெட் பண்ணுறவங்க, இந்த மாதிரி எல்லார் பேர் மேலேயும் நிறைய கேஸ் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. பட் இருந்தாலும் இந்த படம் இப்போது இந்த சூழ்நிலையில் எதுக்கு ரிலீஸ் ஆகிருக்கு அப்படிங்கிறத என்னோட மிகப்பெரிய ஒரு டவுட்டாக இருக்குது. இது சாதாரணமாக லீக் பண்ணுற படம் மாதிரி இல்லை. ஏன்னா இந்த படத்தை பார்த்ததுக்கப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சது, இந்த படத்தை எலெக்ஷன் கமிஷன் சென்சார் போர்டோ நிறுத்தி வச்சிருக்கிறது ஆட்சேபனையே கிடையாது. இது பர்ஃபெக்ட் கேம்பெயின் படம் தான். எலெக்ஷனுக்காகவே இந்த படத்தை எடுத்து எலெக்ஷன் டைமில் ரிலீஸ் பண்ணணுன்றதுக்காகவே இந்த படத்தை எடுத்த மாதிரியான ஒரு படமாக தான் இது இருந்துச்சு. விஜய் அவர்கள் ஒவ்வொரு ஸ்டேஜ் ஏரியும் என் படத்தை முடக்கிட்டாங்க அப்படிங்கிறதோட வருத்தம் எனக்கு இப்போ தெளிவாக புரியுது. ஏன் அப்படின்னா இவங்க இந்த பிரச்சாரத்துக்கு பிளான் பண்ணி தான் இந்த படத்தவே எடுத்திருக்காங்கன்னு. அது போக இந்த படத்தை நம்ம ரிலீஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம பெரும்பாலான இடத்துக்கு கேம்பெயின் போக வேண்டிய அவசியமும் இருக்காது. நம்ம வீட்டிலே இருந்திருக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சிந்தனையில் கூட இந்த படத்தை எடுத்திருக்கலாம். இனியோ இந்த படத்தை தடுத்து வச்சது டிஎம்கே சதியோ பிஜேபி சதியோ கிடையாது. இந்த படத்தை தடுத்து வச்சது தான் ரியல் ஜனநாயகம்னு நான் பார்க்குறேன். இந்த படத்தில் நிறைய சீன்ஸ் அந்த மாதிரியான ஒரு சீன்ஸாக தான் இருக்குது. கடைசி கிளைமேக்ஸ் கூட பார்த்தீங்க அப்படின்னா அட்லி அவர்களும் லோகேஷ் அவர்களும் இந்த மாதிரியான குறிப்பிட்ட டேரக்டர்ஸ் எல்லாம் நீங்கள் நாளைய தீர்ப்பு என்னவா இருக்கும், அடுத்து 2026 எலெக்ஷன் மாறுமா, அடுத்து ஆட்சிக்கு வருது யார், இந்த மாதிரியான கேள்விகளை கேட்கறது மூலியமாகவும் அதுக்கெல்லாம் மக்கள் தான் காரணம் சொல்லணும், மக்கள் கையில் தான் எல்லாமே இருக்குன்னு அவர் விரல் எடுத்து காட்டுறதுலேருந்து த எண்ட் த பிகினிங்னு மாற்றுறதுலேருந்து எல்லாமே இது எலெக்ஷன் படமாக மட்டுமே தான் இருக்குது. இந்த படம் எலெக்ஷனுக்கு அப்புறம் ரிலீஸ் ஆகிறதுல எந்த விதமான யூஸும் இல்லைங்கிறதுக்காக தான் இன்றைக்கி இந்த படத்தை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நான் பார்க்குறேன். ஏன்னா 10 நாளைக்கு முன்னாடி ரிலீஸ் பண்ணுறது சாதாரணமாக நடந்திருக்கக்கூடிய வாய்ப்பே கிடையாது. என்னதான் இவங்க சொன்னாலும் இந்த படம் எங்களுக்கு தெரியாமல் வந்துருச்சு, இந்த படம் யார் பார்த்தாங்கன்னு தெரில, எந்த ஸ்டேட்லேருந்து ரிலீஸ் பண்ணாங்கன்னு தெரில, எந்த நாட்டிலேருந்து ரிலீஸ் பண்ணாங்கன்னு தெரிலன்னு 1000 காரணம் சொன்னாலும் இந்த படம் கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சதாக ரிலீஸ் ஆகிருக்குன்றதான் என்னோட நம்பிக்கை. ஏன்னா இப்போ அந்த படத்தோட டீமை தாண்டியும் எலெக்ஷன் கமிஷன் போர்டு தாண்டியும் இந்த படம் எப்படி கைவிட்டு போயிருக்கும் அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியான விஷயம்தான். ஏன்னா இவங்க கையில் தான் எல்லாமே இருக்கும். பட் இருந்தாலும் இதை தாண்டி வெளியே வந்திருக்கு அப்படிங்கிறது ஒரு சாதாரணமான விஷயம் இல்லை. இது கண்டிப்பாக பிளான் பண்ணியிருக்கிறதா தான் நான் பார்க்குறேன். ஏன் அப்படின்னா இந்த படம் நீங்கள் படத்தை பிளாக் பண்ணிட்டாலும் அப்படின்னா அந்த படத்தில் இந்த எலெக்ஷனுக்கு தேவையான சீன்ஸ் எல்லாம் இப்போ ஸ்ப்ரெட் ஆகிட்டு தான் இருக்குது. அந்த படத்தை ரிலீஸ் பண்ணதுக்கப்புறமா கொஞ்சம் நேரத்துலேயே அது பிளாக் பண்ணிட்டாங்க. பட் இருந்தாலும் அந்த குறிப்பிட்ட சீன்ஸ், அந்த ரீல்ஸ் கண்டென்ட்லாம் சொல்லுவாங்கல்ல, இந்த எலெக்ஷன் கேம்பெயினுக்கு அந்த ரீல்ஸ் மாதிரிலாம் போடுவாங்க, அந்த மாதிரியான கிளிப்ஸ் எல்லாமே இப்போ ஸ்ப்ரெட் ஆகிட்டே தான் இருக்குது. அது இவங்க தெரிஞ்சுதான் பண்ணியிருக்காங்க. ஏன்னா இதுதான் அவங்களோட ஸ்ட்ராட்டஜியாகவே இருக்குதுன்னு நான் பார்க்குறேன். இப்போ இது போகிறதுனால எல்லா அந்த யங்ஸ்டர்ஸ்க்கும், எல்லா ஒரு ஃபோன் யூஸ் பண்ணுறவங்களுக்கும் இது ஒரு மார்க்கெட்டிங்காக தானே இருக்க போகுது. அதனால தான் இது லீக் பண்ணிட்டாங்கன்ற ஒரு செய்தியில் இந்த படத்தோட கிளிப்ஸு, ட்ரெய்லர்ஸ் இது எல்லாமே ரிலீஸ் பண்ணியிருக்காங்கன்றதை நான் பார்க்குறேன். இப்படி ஒரு படத்தை எடுத்து வச்சுட்டு என்னை தடுக்கிறாங்க, என்னை படத்தை ரிலீஸ் பண்ண விடாமல் இந்த டிஎம்கே ஆட்சி முடக்குது, இந்த பிஜேபி ஆட்சி என்னை தடுக்க பார்க்குது அப்படின்றதெல்லாம் சொல்கிறது ஒரு ஜனநாயகம் அற்ற செயலாக தான் நான் பார்க்குறேன். ஏன் அப்படின்னா இந்த படம் எந்த ஒரு எலெக்ஷன் படமும் எலெக்ஷன் பிரச்சாரம் செய்யக்கூடிய படமும் எலெக்ஷனுக்கு முன்னாடி ரிலீஸ் பண்ணக்கூடாதுங்கிறது தான் சட்டம் விதி. ஆனால் அதை மீறும் வகையில் இது இருக்கிறனால தான் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணாமல் வச்சுருக்காங்க. பட் இதை தாண்டி என்னை முடக்கிறாங்க, என்னை தடுக்கிறாங்கன்னு சொல்லிட்டு உங்களோட மக்களை வேணால் நீங்கள் ஏமாற்றிட்டு இருக்கலாம், உங்களோட ஃபாலோவர்ஸை ஏமாற்றலாம், உங்களோட ஃபேன்ஸை ஏமாற்றலாம். ஆனால் இங்கே படித்த மக்களும் நிறையா தெரிஞ்ச மக்களும் நீங்கள் என்ன ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணுறீங்க, உங்களோட ஃபோக்கஸ் என்ன, உங்களோட திட்டங்கள் என்னன்னு தெரிஞ்ச மக்கள் இங்கே நிறைய பேர் இருக்காங்க. அவங்கள நீங்கள் ஏமாற்ற முடியாது. உண்மையாலுமே ஜனநாயகம் நிலைநிறுத்ததாக தான் நான் பார்க்குறேன். இந்த வீடியோ ரிலீஸ் பண்ணதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஜனநாயகன் படத்தை நீங்கள் பார்த்துட்டீங்களா? அந்த கிளிப்ஸ் எல்லாம் பற்றி உங்களுக்கு என்ன தெரியுது? உண்மையாலுமே இது ரிலீஸ் பண்ணக்கூடிய படம் தானா, இல்லை இதை தடுத்தது டிஎம்கே சதியா இல்லை ஏடிஎம்கே சதியா அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.